சத்குரு, நாத்திகவாதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா மதம் தான் பிரிவினைக்கு மூலங்கிறாங்க. இன்றைய காலகட்டத்துக்கு மதங்கிறது தேவைதானா? நீங்கள் மதம் சார்ந்த எந்த கேள்வியை கேட்டாலும் உங்களை கொன்னுடுவாங்க. இந்த அளவுக்காவது நேர்மையும் அறிவும் உங்களுக்கு இருக்கணும் தானே? தெரியுமா தெரியும்னு சொல்லுங்கள், தெரியாதா தெரியாதுன்னு சொல்லுங்கள். என்ன பிரச்சனை இதில்? உங்கள் வாழ்க்கையில் அத்தாரிட்டி தான் உண்மைன்னு ஆயிடுச்சு. ஆனால் ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் உண்மை தான் இங்கே ஒரே அத்தாரிட்டி. சத்குரு, நாத்திகவாதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா மதம் தான் பிரிவினைக்கு மூலங்கிறாங்க. இன்றைய காலகட்டத்துக்கு மதங்கிறது தேவைதானா? இந்த மாதிரி பேசுகிற நாத்திகவாதிகளோட கருத்து எப்படி இருக்குன்னா, எந்த மதமும் இல்லைன்னா இந்த உலகம் அமைதியாக ஆனந்தமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அவங்க சொல்கிறது சரிதானே. ஏன்னா அப்படிப்பட்ட தீவிர மத பிரச்சாரம் தானே இங்கே நடக்குது. இன்றைக்கி நீங்கள் பார்க்குற எல்லா மதமும் அதனோட ஆரம்ப கட்டத்தில் ஆன்மீக நோக்கத்தோடு தான் தொடங்கப்பட்டிருக்கு. தேடல் தான் மூலம். ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த தேடல் இருக்குது. அதாவது சாப்பிட்றது, தூங்குறது, இனப்பெருக்கம் பண்ணுறதை தாண்டி வாழ்க்கையை புரிஞ்சுக்கணும்னு. இது உள்நிலை ஏக்கம். வெளியிலிருந்து யாரும் திணிக்கலை, இயல்பாகவே நமக்குள்ளே இருக்கிற ஏக்கம். உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கலன்னா சாப்பாடு தான் உங்கள் தேடலாக இருக்கும். உங்களுக்கு தங்க வீடு இல்லைன்னா அதுதான் உங்கள் தேடலாக இருக்கும். ஒருவேளை இந்த எல்லா தேவையும் பூர்த்தி ஆகிடுச்சுன்னா திடீர்னு நீங்கள் யோசிப்பீங்க, என் வாழ்க்கையோட அர்த்தம் என்ன, நோக்கம் என்னன்னு. இந்த தேடல் எப்பவுமே நமக்குள்ளே இருக்குது. எந்த ஒரு மனிதனும் சும்மா தத்தி மாதிரி எனக்கு எதையும் தெரிஞ்சுக்க வேண்டாம், சும்மா தின்னுட்டு தூங்குவேன்னு இருக்க முடியாது. ஏன்னா மனிதனோட புத்திசாலித்தனம் இப்போ எப்படி இருக்குன்னா, உங்களால் கேள்வி கேட்காம உயிரோடையே இருக்க முடியாது. கேள்வி கேட்காம இருக்க முடியாதுன்னா என்ன அர்த்தம்னா, உங்களால் தேடாமல் இருக்க முடியாது. கேள்விங்கிறது அதுக்கான ஒரு கருவி. ஆழமாக தோண்டி புரியாததை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு கருவி. இந்த மாதிரி எல்லா மதங்களும் கேள்விங்கிற தேடல் ஆரம்பித்து இன்றைக்கி எப்படி ஆயிடுச்சுன்னா, நீங்கள் மதம் சார்ந்த எந்த கேள்வியை கேட்டாலும் உங்களை கொன்னுடுவாங்க. ஸோ எந்த நோக்கத்துக்காக மதங்கள் உருவானதோ அந்த நோக்கத்திலே இப்போ இல்லை. முதல்ல நீங்கள் ஆன்மீகத்துக்கும் மதத்துக்கும் ஆன வித்தியாசத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். இன்றைய தலைமுறைக்கு இது தெளிவாக புரியணும். ஏன்னா இன்றைக்கி மதம்னாலே நம்பிக்கை தான். நீங்கள் இதையெல்லாம் நம்பினீங்கன்னா நீங்கள் இந்த மதம்னு அர்த்தம். நீங்கள் அதையெல்லாம் நம்பினீங்கன்னா நீங்கள் அந்த மதம்னு அர்த்தம். எப்போ நீங்கள் ஒன்றை நம்புகிறேன்னு சொல்கிறீங்களோ, இது எப்படின்னா, இங்கே இருக்கிற எவ்வளோ பேர் உங்களுக்கு 2 கை இருக்கிறதா நம்புறீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். உங்களுக்கு 2 கை இருக்கிறதா நம்புறீங்களா? இல்லை உங்களுக்கு தெளிவாக தெரியுமா? தெளிவாக தெரியும். உங்ககிட்ட யாரோ வந்து விதண்டாவாதம் பண்ணுறாங்க, உங்களுக்கு கையே இல்லைன்னு. அப்படி ரொம்ப ஓவராக பேசுனாங்கன்னா ஓங்கி ஒரு அறை வெட்டால் போதும், உங்களுக்கு கை இருக்குன்னு அவங்களுக்கு புரிஞ்சிடும். உங்கள் படத்தில் அப்படி தானே பண்ணுறீங்க. ஆனால் கடவுள்னு வந்துட்டா நீங்கள் நம்ப ஆரம்பிக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியாததை தெரியாதுன்னு சொல்கிற குறைஞ்சபட்ச நேர்மை கூட உங்களுக்கு இல்லை. இந்த அளவுக்காவது நேர்மையும் அறிவும் உங்களுக்கு இருக்கணும் தானே? தெரியுமா தெரியும்னு சொல்லுங்கள், தெரியாதா தெரியாதுன்னு சொல்லுங்கள். என்ன பிரச்சனை இதில்? உங்களுக்கு தெரியாததெல்லாம் நம்ப ஆரம்பிக்கிறீங்க. இங்கே தான் பிரச்சனையே தொடங்குது. எனக்கு தெரியலன்னு பார்க்குறது உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதமான வாய்ப்பு. எப்போ அப்படி பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ, தெரிஞ்சுக்கணுங்கிற ஏக்கம், புரிஞ்சுக்கணுங்கிற தேடல், அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பும் உங்களுக்கு கட்டாயமாக அமையும். ஆனால் இதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா தெரியாததை நம்ப ஆரம்பிச்சிடுவீங்க. ஏன்னா மதகுருமார்கள் இதை நம்ப சொல்கிறாங்க, அதிகாரம் பண்ணுறவங்களும் இதை நம்ப சொல்கிறாங்க. இதை வேறு மாதிரி சொல்லணும்னா, உங்கள் வாழ்க்கையில் அத்தாரிட்டி தான் உண்மைன்னு ஆயிடுச்சு. ஆனால் ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் உண்மை தான் இங்கே ஒரே அத்தாரிட்டி.